ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாமி வேட்டைக்கு போகும்போது வள்ளி வந்து விளக்கேற்றி கொண்டுட்டு போகணும் அப்படின்னு விஜயோட அம்மா வந்து ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறாங்க. அதுபடி பார்த்தோம்னா வள்ளியை வந்து விளக்கேற்றி அவங்க வந்து காட்டு கோயிலுக்கு அவங்க அனுப்பி விட்றாங்க. காட்டு கோயிலில் போய் விளக்கேற்றிட்டு நீ திரும்ப வந்துடணுமா அப்படின்னு சொல்லவும் வள்ளியும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு துணையாக நாங்களும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா, கண்மணி, பிருந்தா இவங்களும் போகவும் அப்போ மாறன் வந்து என்ன விஜய் நீ மட்டும் போக வேண்டாமல் நீயும் கூட போ அப்படின்னு சொல்லும் போது விஜய் உடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. வேற வழி இல்லாமல் அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இவங்க காட்டு கோயில் போகிறதுக்காக எல்லார் கையிலையும் வந்து விளக்கேற்றி அவங்க கொடுக்குறாங்க. அப்போ இந்த விளக்கு அணையாமல் ஜாக்கிரதையாக போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லவும் உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து கிளம்புறாங்க. அப்போ மாறன் வந்து அவங்க வீராவை பார்க்கவும் அப்போ வீரா வந்து சொல்கிறாங்க, மாறா நீ பயப்பட வேண்டாம், நாங்கள் நல்லபடியாக போயிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. இவங்க போயிட்டு வரதண்டியும் பார்த்தோம்னா ஆம்பளைங்க எல்லாருமே வந்து கையில் காப்பு கட்டிட்டு அவங்க கோயிலில் தான் இருக்கணும், கோயிலை விட்டு போகக்கூடாது அப்படின்னு பூசாரி அப்படி வர சொல்லியிருந்தாங்க. இதனால வந்து மாறன் கொஞ்சம் பதட்டம் அடைகிறாங்க. ஐயோ இவர் வர இந்த மாதிரிக்கு சொல்றாரு, இப்போ என்ன பண்றதுக்கு தெரியல, கூட விஜய் போறா, அவ சும்மா இருக்க மாட்டாள, ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்துவாள, அதுக்காக தானே வள்ளியம்மாவை காட்டு கோயிலுக்கு விளக்கேற்றி வர சொல்லியிருக்கிறா, இவங்களை ஆபத்துல இருந்து எப்படியாவது இப்போ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இவங்க எல்லாருமே வந்து காட்டு கோயிலுக்கு அவங்க போறாங்க. அப்போ வந்து பூசாரி வந்து சொல்லி விடுறாங்க, கருப்பணசாமி வந்து வேட்டைக்கு கிளம்பியாச்சுது, அதனால கருப்பணசாமிக்கு எதிராக நீங்கள் யாரும் பேராதீங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இவங்க எல்லாருமே வந்து போயிட்டே இருக்கும்போது அப்போ வந்து வள்ளி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, கண்மணி நீ வந்து இந்த மாதிரிக்கெலாம் வந்து வரமாட்டியே, ஆனால் நீ வாரன்னு சொன்னதுமே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கவும் அப்போ கண்மணி சொல்கிறாங்க, என்ன வள்ளியம்மா இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் இந்த காட்டுக்குள்ளே எப்படி நீங்கள் தனியாக போவீங்க, அது மட்டும் இல்லாமல் வீரா, பிருந்தான்னு என் தங்கச்சிங்களும் வராங்க, உங்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக தான் நானும் வாரேன் அப்படிங்க. கண்மணி உன்னுடைய இந்த மாற்றத்தை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு வள்ளி சொல்லிட்டு இருக்கவோ அப்போ உடனே வந்து விஜய் வந்து கண்மணி கிட்ட வராங்க, அக்கா ரொம்ப ஓவரா தான் நடிச்சிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப ஓவரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாதீங்க, அப்புறமா அவங்க வந்து கண்டுபிடிச்சிட போறாங்க அப்படின்னு சொல்லவோ கண்மணி உடனே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்படி அவங்க பேசிட்டு வரும்போது பார்த்தோம்னா திடீர்னு வந்து விஜயை காணாம போயிருந்தாங்க. அப்போ வள்ளி கேட்குறாங்க, விஜய் எங்க போனா அப்படின்னு சொல்லும் போது விஜய் நம்ம கூட தானே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி பார்க்குறாங்க. அப்போ விஜயை காணல, ஐயோ விஜய் எங்க போனானே தெரியலையே, இந்த காட்டுக்குள்ள வழி வர தெரியாது, தனியாக வர அவள் போயிருக்கிறா, என்ன ஆச்சோ தெரியல, அது மட்டும் இல்லாமல் கருப்பண்ணசாமிக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து எதுக்கு போகக்கூடாதுன்னு வர சொல்லியிருக்கிறாங்க, நீங்களாம் போயிட்டுறீங்க, நான் போய் விஜயை பார்த்துட்டு வந்துடுது அப்படின்னு வந்து வள்ளி சொல்லவும் உடனே வீரா சொல்கிறாங்க, இல்லை வள்ளியம்மா நீங்கள் தான் போய் காட்டு கோயிலில் போய் விளக்கேற்றணும், அதனால நீங்கள் விளக்கேற்றுற வேலையை பாருங்கள், நான் போய் விஜயை வந்து தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து அங்கே போகிறாங்க. ஆனாலும் வள்ளி வந்து ஜாக்கிரதையாக போ அப்படின்னு சொல்லும் போது அப்போ கண்மணி நானும் வரட்டுமான்னு கேட்குறாங்க. இல்லை கண்மணி நீ வந்து வள்ளியம்மா கூட போ, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது பிருந்தா சொல்றாங்க, நானும் வரட்டுமாக்கா அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பிருந்தா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா பார்த்தோம்னா அவங்க விஜய்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே போறாங்க. திடீர்னு பார்த்தோம்னா வீராவோட சவுண்டே காணல, வீராவையும் காணல, என்னது வீரா போனா அவளை ஆளை காணல அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பிருந்தா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, சரி நான் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கும்போது நீ எப்படி ஒத்தையில போவ பிருந்தா அப்படிங்கும்போது அப்போ கண்மணி சொல்றாங்க, நானும் பிருந்தா கூட போறேன் வள்ளியம்மா, நீங்க ஜாக்கிரதையா போங்க அப்படிங்கவோ வள்ளியும் சரி அப்படிங்கிறாங்க. ஜாக்கிரதையா போங்க, போனவங்களே காணல, நீங்க ரெண்டு பேரும் தேடிட்டு போறீங்க, அதனால ஜாக்கிரதையா போங்க அப்படிங்கவும் சரி அப்படிங்கிறாங்க. பிருந்தாவும் கண்மணியும் வந்து வீராவையும் விஜயும் தேடி வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தோம்னா பிருந்தா வந்து ஒரு குழிக்குழுக்கு போய் விழுந்துருந்தாங்க. ஐயோ அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்துருந்தாங்க. விழுந்ததுமே கண்மணிக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல, ஐயோ பிருந்தா வா பிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை கொடுக்குறாங்க. ஆனாலும் வந்து பிருந்தாவால வரவே முடியல, அது ஒரு ஆழமான குழியா இருக்குது, அதனால வந்து கண்மணியால காப்பாற்றவும் முடியல, எதுவும் பிடிக்கிறதுக்கு ஒரு கயிறு எதுவுமே இல்லாதனால அவங்க கை கொடுத்து தூக்குறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து பிருந்தாவை வந்து அவங்க காப்பாற்றவே முடியாம அவங்க தவிச்சிட்டு இருக்கிறாங்க. பிருந்தா வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க, அக்கா எனக்கு பயமா இருக்குக்கா அப்படின்னு சொல்லும் போது உடனே கண்மணி சொல்றாங்க, பிருந்தா நீ பயப்படாத பிருந்தா அப்படிங்கும் போது கண்மணிக்கு வந்து ஏதோ தப்பு நடக்கிற மாதிரிக்கே தெரியுது, இந்த விஜய் தான் ஏதாவது பண்ணியிருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்க வந்து வள்ளியை தான் காட்டுறாங்க. வள்ளி வந்து என்னது போனவங்க யாருமே காணல அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட இருக்கும்போது ஒரு 4-5 பேர் வந்து வள்ளியை சுத்தி வளைச்சிருந்தாங்க. இங்க பார்த்தோம்னா வள்ளிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நீங்களா யாருடா எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படிங்கவோ இங்க பாரு உன்னை நாங்க விட மாட்டோம், உன் கதையை முடிக்க போறோம் அப்படிங்கிறாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத வள்ளி வந்து பயத்தில் அவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்களால ஓடவும் முடியல, கையில் வேற விளக்கு இருக்குது, விளக்கு வேற அணைஞ்சிடக்கூடாது அப்படின்னு வேற சொல்லி விட்டுருக்குறாங்க. இதனால என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வீரா வீரா வீரான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா 4 பேருமே வந்து காணாத மாதிரி இருக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா வீரா வந்துருந்தாங்க. வந்ததுமே பிருந்தாவையும் கண்மணியும் இந்த நிலமையில பார்த்துட்டு உடனே பிருந்தா வந்து அவங்க கை கொடுத்து அவங்க 2 பேருமே சேர்ந்து தூக்கிடுறாங்க. தூக்கிட்டு அவங்க எந்திரிச்சு வந்து பார்க்குறாங்க. இவங்கள 4-5 பேரும் வந்து மடக்கி பிடிக்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா பிருந்தா
வீரா கண்மணி இவங்க 3 பேரும் வந்து அவங்கள போட்டு அடித்து வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல, எல்லாருமே கீழே விழுந்துருந்தாங்க. வள்ளியை காப்பாற்றவும் முடியாமல் இருக்கும்போது மாறன் வந்து கற்பனை சமயம் வந்து அவங்க மாறன் வந்து வள்ளியை காப்பாற்றிருந்தாங்க. காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருமே வந்து அவங்க காப்பாற்றி கோயிலுக்கு கூட்டிகிட்டு வரவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஜி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜி வந்து இது எல்லாத்தையும் ஒளிஞ்சிருன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது என்னது, இந்த மாறன் எப்போ கற்பனை நம்ம சாமியாக வந்தா, இவன் எப்படி இவங்களெல்லாம் காப்பாற்றினா, அதான் கோயிலிருந்து எந்த ஆம்பளையும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களா, அப்படி இருக்கும்போது இவன் மட்டும் எப்படி வந்தா ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாறன் வந்து இவங்க எல்லாத்தையும் காப்பாற்றி, அதாவது விஜய் கிட்ட இருந்து காப்பாற்றி கோயிலுக்கு அழைச்சிட்டு வராங்க. அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம்.